ஹலோ காய்ஸ், நம்ம என்டர்டெயின்மெண்ட்கான சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல் ஆரம்பித்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, பட் வேவ்ஸ் நிறையா போகிறத நான் நோட் பண்ணேன். உங்களோட சப்போர்ட் தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அதுதான் நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற ரொம்ப பெரிய சப்போர்ட். இன்றைக்கி பார்ட் 4 போகலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஹீரோயினும் அவங்களோட ஒர்க்கர் மிஸ் யாங்கும் ப்ராஜெக்டை ரீசப்மிட் பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா? அதே நேரத்தில் அவளோட ஃப்ரெண்டு சோமனும் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்டிருப்ப அந்த ப்ராஜெக்டை எனக்கு கொடுக்க முடியுமா, நான் டெவலப் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. பட் நம்ம ஹீரோயின் அதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் எப்படியாவது அந்த ப்ராஜெக்டை அவங்க கையிலேருந்து வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுறா, அவங்க மேனேஜர் கிட்ட பேசுகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. மேனேஜர் மீன்ஸ் அந்த இரிட்டேட்டர் மேனேஜர் கிட்ட பேசுறதுக்கு. மென்ஸ் ரெஸ்ட் ரூமுக்கு வெளியே அவன் வந்தோடனே அவன்கிட்ட வளைஞ்சு பேசுவான், எனக்கு இந்த ப்ராஜெக்டில் இடம் கிடைக்குமா, நானும் ஒரு பார்ட்டாக இருக்கிறேன் அப்படி இப்படின்லாம் கெஞ்சுவான். அவன் ஒரு சரியான ஆள் இல்லையா? இவளை பார்த்தோன்னே அப்படியே உனக்கு இல்லாத இடமா, நான் உன்னை சேர்த்துக்கிறேன், உனக்கு டீமில் இடம் இல்லைன்னு யார் சொன்னது, அவங்கள நான் டீமில் இருந்து வெளியே தூக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவன் பேசிகிட்டு இருப்பான். ஸோ உனக்கு இடம் கன்ஃபார்ம். சேம் டைமில் இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் காஞ்சுவானோட பாய் ஃப்ரெண்ட் வந்து ஸ்னோ பவுலிங் விளையாடிட்டு இருக்கான். ஸ்னோ பவுலிங் விளையாடும்போது அவன் இவளை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ரீசன் டைமாகவே ட்ரை பண்ணிகிட்ருக்கான். பட் இவள் வந்து அவங்ககிட்ட சரியாக பேசுகிறது கிடையாது. ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நான் சொல்கிறது, இந்த ட்ராமாவோட பார்ட் 1 கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா பார்ட் 1 பார்க்கல அப்படின்னா நம்ம எல்லாருமே நம்ம ஹீரோயினை தான் மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்ணுவோம், ஏன் இவ இவ்வளோ ரூடாக நடந்துக்கிறா அப்படின்ட்டு. அதனால் கண்டிப்பாக எல்லாருமே பார்ட் 1 பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஃபாலோட் பை பார்ட்டை பாருங்கள். ஏன்னா நீங்கள் இதை பார்த்தா தான் உங்களுக்கு கதை புரியும். ஸோ நம்ம ஹீரோயின் வந்து பாஸ்ட் டேஸாக வந்து அவனோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சரியாக பேசுகிறது கிடையாது. அதனால் அவன் என்ன சொல்கிறான், அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உனக்கு வேறு ஏதாவது பொண்ணுங்க தெரிஞ்சால் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைடா அப்படின்னா, ஏன்டா உனக்கு தான் ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காளே அப்படின்னா, இருக்கா அவள் வந்து மேரேஜ் மெட்டீரியல் தான், அவள் வந்து மற்ற மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் செட் ஆக மாட்டான், வேறு ஏதாவது பொண்ணுங்க இருந்தால் சொல்லு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். ஸோ இவன் வந்து காஞ்சுவானை வந்து மணிக்காகவும் வீட்டுக்கு அடங்கின ஒரு பொண்ணு அப்படின்ற ஒரு கோணத்தில் மட்டும்தான் இவன் வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்கான். மற்றபடி அவனுக்கு உண்மையான லவ்வெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அடுத்த சீனில் நம்ம ஹீரோயினும் அவளோட ஒர்க்கரும் சேர்ந்து அந்த ப்ராஜெக்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதில் சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணுறாங்க. பட் நம்ம கிளவரான காஞ்சுவான் என்ன பண்ணுறா அப்படின்னா, எடுத்தவொடனே எடுத்துகிட்டு போய் அந்த ஃபிக்ஸ் பண்ண ப்ராஜெக்டை கொடுக்கல. ஏன்னா இவன் எதை கொடுத்தாலும் அவன் ரிஜெக்ட் தான் பண்ணுவான் அப்படின்றது இவளுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இவளை பார்க்குறதுக்கு பிடிக்காது. சூமன் மாதிரி ஆளுங்களை பார்க்கறதுக்கு தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சீன்லேயே வந்து இவளை ரொம்ப வந்து ஷேம் பண்ணுற மாதிரி அவன் பேசியிருப்பான். நீ என்ன கோவிலுக்கு போறியா, எதுக்கு இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வர, ஆஃபீஸ்க்கு வர ஆளா நீ, சோடா புட்டி அந்த மாதிரிலாம் சொல்லுவான். ஸோ இவளை பார்த்தாலே அவனுக்கு பிடிக்காது. அந்த காரணத்துக்காக இவள் எந்த ஒர்க் பண்ணாலும் அப்ரிஷியேட்டும் பண்ண மாட்டான், அக்னாலேஜும் பண்ண மாட்டான். ஸோ இதை ஆல்ரெடி தெரிஞ்ச நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஃபிக்ஸ் பண்ண ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு போய் கொடுக்காம அந்த பழைய ரிஜெக்டான ப்ராஜெக்டே வேறு ஒரு பேப்பரில் பிரிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுப்பா. ஸோ வழக்கம் போல் இவன் ரீட் பண்ணி பார்க்க மாட்டான். ரீட் பண்ணாமலே என்ன பண்ணுவான், சும்மா புரட்டி பார்த்துட்டு, ஏன்னா இப்போ அவனோட மைண்டில் இதில் சூமினையும் ஆட் பண்ணுன்ற ஐடியா இருக்குது. அதனால் அவன் என்ன பண்ணுறான், ரிஜெக்ட் தான் பண்ண போகிறான் ஆப்வியஸ்லி. ஸோ அதனால் இவன் எல்லாமே தெரிஞ்சுட்டு பழசை கொடுக்குறான். அதை இவன் மறுபடியும் ஒழுங்காக ரீட் பண்ணாமலே இது என்ன இது அப்படியே கொண்டு வந்திருக்கிற, ஒன்றுமே இது பண்ணலை அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் அப்படின்னு சொல்லி மறுபடியும் சொல்கிறான். உடனே நம்ம காஞ்சோன்னு என்ன பண்ணுறா, ஐயோ பாஸ் நான் மாற்றி கொடுத்துட்டேன், இது ஃபிக்ஸ் பண்ணதில்லை, ஃபிக்ஸ் பண்ணது இது ஒருக்கு, சரி பண்ணது இதுதான், நாங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி 3ஆவதாக இப்போ அவள் கொடுக்குறது தான் அவங்க ரெடி பண்ண ஃபைனல் ப்ராஜெக்ட்டு. அதை பார்த்தோன்னே அவனால் ஒன்றுமே பேச முடியாது. ஏன்னா ஏற்கனவே தடவை ஆஃபீஸ் ஒர்க்கர் எல்லோரும் முன்னாடியும் வந்து அந்த ப்ராஜெக்டை ரிஜெக்ட் பண்ணி இவளை அசிங்கப்படுத்தியிருக்கான். இப்போ இந்த 3ஆவது ப்ராஜெக்டையும் வந்து அவன் ரிஜெக்ட் பண்ணான் அப்படின்னா இவன் வந்து வேணுக்குன்னே பண்ணுறான் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போகும். அதனால் இவன் வேறு வழியே இல்லாமல் அப்படியே பல்ல கடிச்சிட்டு அதை திருப்பி பார்த்துட்டு ஓகே ப்ராஜெக்ட் ஏதோ பரவாயில்ல சுமாராக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஓகே சொல்லிவிடுவான். அது நம்ம காஞ்சுவானுக்கு சரியான சந்தோஷம். அவ கோவர்க்கர் மிஸ் யாங், மிஸ் யூ, இவங்க 3 பேர் சேர்ந்து கேர்ள்ஸ் வெயிட்டிங் ஏரியாவில் காஃபி குடிச்சிட்டு சில் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ நம்ம மிஸ் யாங் சொல்லுவாங்க, ஐயோ இவன் இப்படிப்பட்ட ஒரு ஒர்க்கராக இருப்பான் நான் நினச்சி கூட பார்க்கல, நான் அவனை போய் இத்தனை நாள் ஒரு சின்சியரான மேனேஜர்னு நம்பிட்டு இருந்தேனே, என் ஒர்க்குக்கெல்லாம் அவனுக்கு நான் கிரெடிட் கொடுத்தேனே அப்படின்னா, ஆமாம் இவன் இப்படியான ஆள் தான், அதனால தான் நான் சொன்னேன் நீங்கள் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் சந்தோஷமாக அந்த இடத்துல பேசிட்டு சேர்ஸ்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து நம்ம சூமினுக்கு ரொம்பவே வயிறியும் இங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, உடனே அவள் அன்னைக்கு ஈவினிங்கே வந்து அவள் அந்த மேனேஜரை வந்து தனியாக டின்னரில் மீட் பண்ணுறதுக்காக போவாள். அங்கே போய் உட்காந்து ரொம்ப வழிஞ்சு பேசிகிட்டு இருப்பாள். எனக்கு
ப்ராஜெக்டில் சேர்கிறதுக்கு வழியே இல்லை போலையே அப்படின்னு சொன்னேன். யார் சொன்னா, நான் உன்னை எப்படியாவது நான் சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ரொம்ப வழிஞ்சு பேசிகிட்டு இருப்பான். இல்லை, இந்த ப்ராஜெக்ட் மட்டும் எனக்கு கிடச்சிருச்சுன்னா நான் ஃபுல் டைம் ஒர்க்கர் ஆயிடுவேன். ஃபுல் டைம் ஒர்க்கர் ஆகிட்டா நான் அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து ரொம்ப ஆசையை தூண்டுற மாதிரி பேசுவான். அவன் இவ கூட கல்யாணம் ஆகிற மாதிரிலாம் கனவு காணுவான். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இவன்கிட்ட வழிஞ்சிட்டு இருக்கான். பட் நம்ம சூமின் இந்த மாதிரியான ஆளுங்களோட வீக்னஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணிகிட்ருக்கான்னா, அவளோட வேலையை டெவலப் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கா. பாஸ்ட்லேயும் அவள் அப்படி தான் பண்ணி நம்ம காஞ்சுவானை விட ஹையர் பொசிஷனுக்கு போயிருப்பாள். ஸோ அதை தான் அவள் பண்ணுறா. பட் இந்த தடவை காஞ்சுவான் அதை விடுற மாதிரி இல்லை. அன்றைக்கி நைட்டு மறுபடியும் அவள் அவளோட ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கா, ரொம்ப ஹாப்பினஸோட. ஸோ அக்னாலேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தென் அவள் ஆஃபீஸை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்தா அவளோட டெஸ்கில் ஒரு சின்ன கிஃப்ட் பேக்கேஜ் இருக்கும். அது யார் கொடுத்தானா நம்ம சூமின் தான் கொடுத்துருக்கா. அதில் ஒரு கம்மல் தோடு செட்டு இருக்கும். ஆத்தென்டிக் பிராண்டு, அதாவது ரொம்ப ஹை பிராண்ட் இன் கொரியா அப்படின்னு போட்டிருக்கோம். பட் ஆக்சுவலி அது ஃபேக்கு. அது கூட ஒரு நோட்டும் எழுதி வச்சுருப்பான். கம்மிங் சண்டே நம்மளோட மீட்டிங்க்கு நீ வரும்பொழுது நீ கண்டிப்பாக இதை போட்டுட்டு வரணும் அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பான். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா 10 இயர்ஸ்க்கு முன்னாடி பாஸ்டில் இந்த விஷயம் நடந்தப்போ நம்ம காஞ்சுவானுக்கு நிஜமாவே அவள் ரீயூனியனுக்கு போகிறான்னு தெரியாது. ஏன்னா அவள் பொய் சொல்லி வர வச்சிருப்பா, நம்ம 2 பேர் மட்டும்தான் வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போய் பார்த்ததுக்கப்புறமா தான் ஹீரோயினுக்கு தெரியும் அங்கே பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க. அவங்க எல்லோரும் இவளை ரொம்ப மோசமாக புள்ளி பண்ணுவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க. பட் இப்போ இவளுக்கு ஏன் ப்ரெசென்ட்லேயே தெரியுதுன்னா, இவள் ஆல்ரெடி ஒரு வாட்டி அனுபவிச்சிருக்கா. எல்லாத்தையுமே அவள் திருப்பி பார்க்குறா 2வது வாட்டி அவள் லைஃப்லன்றதுனால அவளுக்கு தெரியுது. இந்த பிராண்டும் ஃபேக்குன்றதும் அவளுக்கு தெரியுது. ஸோ இப்படி அவளை நம்மளை ஏமாத்திருக்கா, நம்ம அவளை கண்ணை மூடிட்டு நம்பிட்டு இருந்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்மல் எடுத்துகிட்டு அவள் கிளம்பி போயிட்டு இருக்கும்போது அவங்க பாஸ் அந்த இடத்துல அவள் பார்ப்பா. அவங்க பாஸ் என்ன சொல்லுவார்னா, பாஸ்ட்லேயுமே அவர் சொல்லியிருப்பார், இது ஆத்தென்டிக் பிராண்ட் மாதிரி தெரியல, இது ஃபேக்காக இருக்குன்னு. அவள் அப்போ என்ன நினைப்பா, இந்த ஆளுக்கு ஒரு கிஃப்ட்டு ஒருத்தவங்க ஆசையாக கொடுத்துருக்காங்க, அதை எவ்வளோ ரூடாக பேசிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி அவனை தான் தப்பாக நினைப்பான். பட் இப்போ தான் அவளுக்கு ப்ரெசென்ட்டில் புரியுது, நம்ம பாஸ் சொன்னது கரெக்டு தான், தப்பு இல்லை. அந்த கம்மலை போட்டு போய் நம்ம எவ்வளோ அசிங்கப்பட்டோம் அப்படின்றது அவளுக்கு அப்போ தான் தெரியும். சைடில் அப்படியே அந்த பழைய ஃப்ளாஷ்பேக் ஞாபகங்களும் வருது. ஏன்னா இவன் அந்த கம்மலை போட்டுட்டு அங்கே போயிருக்கும்போது 2 பேர் தானே பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வெல் ட்ரெஸ் பண்ணாமல் சும்மா நார்மலாக கேஷுவல் ட்ரெஸ்ஸில் போயிருப்பாள். அங்கே அதை பார்த்து இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவளை ரொம்ப பயங்கரமாக கிண்டல் பண்ணி வேர்பலி அப்யூஸ் பண்ணி, நீ என்ன சூமின் பின்னாடி சுற்றுற, அவளை காப்பி பண்ணிகிட்ருக்க, அவள் நிழல் இல்லைன்னா நீ வாழ முடியாது, உன்னெல்லாம் என்றைக்கோ காலி பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரிலாம் பயங்கரமாக பேசுவாங்க. அப்போ சூமின் அப்படி காப்பாற்றுற மாதிரி நடிப்பாள். ஆனால் அவ்வளோக்கும் காரணமே சூமின் தான். இவ இல்லாதப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் காஞ்சோன் என்னையவே ஃபாலோ பண்ணுறா, என் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறா, என் பாய் ஃப்ரெண்டாவை ரூட் விடுறா, அந்த மாதிரிலாம் ஹீரோயினை பற்றி ஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்ககிட்டலாம் தப்பாக சொல்லியிருப்பா அவள் இல்லாத டைமில். அதனால தான் அவங்க புள்ளி பண்ணுறாங்க. பட் ஆனால் அவங்க புள்ளி பண்ணுற டைமில் காப்பாற்றுற மாதிரியும் நடிப்பா. இந்த குழந்தைங்க கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுறன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஞாபகம்லாம் இவளுக்கு வந்தோடனே ஐயோ கண்டிப்பாக நம்ம இந்த பார்ட்டிக்கு போகவே கூடாது அப்படின்ட்டு அது ஒரு நைட் மேர் மாதிரி நினச்சி அப்படியே பயப்படுவாள். என்ன நடந்தாலும் நாங்கள் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவள் ஒரு தீர்மானத்தில் இருக்கிறா. அந்த வாட்டி பாஸை மீட் பண்ணிவிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பும்போது அவளுக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வருது. ஒன்று அவள் பாய் ஃப்ரெண்ட் கிட்டேருந்து, இன்னொன்று அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்டேருந்து வருது. 2 பேரும் நான் உன்னை மீட் பண்ண வீட்டுக்கு வரேன் ஸ்லீப் ஓவர் இன்னைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவளுக்கு ஐயோ இதுங்க வருதுங்களா அப்படின்னு சொல்லி இருக்கும். பட் லேட்டராக தான் அவளுக்கு ஒரு ஐடியா கிளிக் ஆகும். ஓகே இவங்க 2 பேரும் வராங்களா, இவங்க 2 பேரையும் வீட்டில் விட்டுட்டு நம்ம எங்கேயாவது போயிடலாம், ஏதாவது நடக்கும் அப்படின்ற மாதிரி நினைப்பான். பட் இவ ஓகே அப்படின்ற மெசேஜை இவ பாய் ஃப்ரெண்டுக்கு அனுப்ப அவன் ஏற்றுப்பான். பட் இவ என்ன பண்ணிடுவா, அவள் ஃப்ரெண்டுக்கு எந்த ஒரு இமோஜியும் இல்லாமல் அனுப்புவாளா. நான் எவ்வளோ ஒரு லவ்வோட மெசேஜ் அனுப்பியிருக்கேன், எனக்கு ஒரு இமோஜி கூட இல்லாமல் ரிப்ளை பண்ணியிருக்கா, நான் அவள் வீட்டுக்கு போகல அப்படின்னு சொல்லி சூமின் சடனாக கேன்சல் பண்ணிவிடுவா. ஸோ இவன் என்ன பண்ணுவா, அவள் பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நீ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இரு, ஃப்ரிட்ஜில் பியர்லாம் இருக்குது எடுத்துக்குடி அப்படின்லாம் சொல்லுவாள். இவன் வரதுக்கு எப்படியும் லேட் ஆகும், அதுக்குள்ளே நம்ம போய் பியரில் கொஞ்சம் ஹாட் ஏதாவது கலந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவள் கடைக்கு போய் சரக்கெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வருவாள். ஆனால் இவன் வர சொன்ன ரொம்ப ஆர்வக்குள்ளார டாக்ஸிலாம் முடிச்சு அவளுக்கு முன்னாடி வீட்டில் குளிச்சுட்டு இருப்பான். அதை பார்த்தோன்னே இவளுக்கு ஷாக் ஆகிடும். இவன் வரும்போது அவன் பாத்ரூமில் தான் இருப்பான். சரி அப்படியே எப்படியாவது இதை ஊற்றிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்ப்பா. இவளோட பெரிய ஷாக்கு அந்த இடத்துல சூமின் வரல. மறுபடியும் இவளோட விதிப்படி யார் மாட்டிக்கிட்டா, இவ தான் மாட்டிக்கிட்டா. அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவ முடிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அவன் பாத்ரூம்குள்ளேருந்து வெளியே ட்ரெஸ்ஸே இல்லாமல் நின்றுட்டு அவளை அவகிட்ட பொறுமையாக வருவான். இவ பயந்து போய் என்னடா பண்ணுறது, இப்போ என்னை யாரா காப்பாற்ற போகிறது அப்படின்ற மாதிரி இறுக்கமாக கண்ணை மூடிட்டு நின்றுட்டுருப்பான். ஸோ என்ன ஆச்சு அப்படின்றத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.